யூடியூபர்ஸ் செய்யும் டாப் 10 தவறுகள். முதல் தவறு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தம்ப்நெயில் இங்கே நான் போடுறேன். எங்கேயாவது இது வந்து என்னுடைய கிளைண்ட்டுடைய தம்ப்நெயில் தான். அதில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா, தெம்பில்லாத குழந்தையா இந்த 5 உணவுகள் கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ தெம்பில்லாத குழந்தை இல்லை எடையில்லாத குழந்தை, வெயிட்டு போடாத குழந்தை அப்படின்னு நம்ம ஒரு தம்ப்நெயில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு ஒல்லியாக இருக்கிற மாதிரி, இல்லை சாப்பிடாத மாதிரி, ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி, இதைத்தான் நம்ம வந்து நெட்லேருந்து எடுத்து போடுவோம், கூகுள்லேருந்து. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குழந்தை வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் போடுற மாதிரி. ஸோ இதிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பேட்டர்ன் இன்டரப்ட் பண்ணுறோம். பேட்டர்ன் இன்டரப்ட்னா எப்பயுமே ரெகுலராக பார்க்கக்கூடிய தம்ப்நெயிலேருந்து வேறுபடுத்துகிறோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, தண்ணி குடிக்கிற மாதிரி, இந்த டவலை வச்சு மூஞ்சி துடைக்கிற மாதிரிலாம் நான் பண்ணியிருப்பேன். இது என்ன காரணம்னா, நான் பேட்டர்ன் இன்டரப்ட் பண்ணுறேன். என்னடா ரெகுலராக நம்ம பார்த்துட்ருப்போம், அதை வந்து இவங்க பண்ணாமல் புதுசாக ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அந்த வீடியோ வந்து 35,000 வியூஸ் போயிருக்கு ஒரு 5 நாளில். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. இன்கன்சிஸ்டன்ட் அப்லோடிங்னா, இப்போ என்னுடைய கிளைண்ட் இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து என்னுடைய கிளைண்ட்டு தான், என்னோடய கோச்சிங்கில் இருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறத கேட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நினைக்கிற நேரமெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அது தப்பு இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க சேனல் தான். அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் வந்து ராசி பலன் போடுறீங்க. இப்போ ஒரு சன் டிவி எடுத்துக்கோங்களேன், காலையில் போடுறாங்க ராசி பலன். அப்போ காலையில் 7 மணியோ 8 மணி எனக்கு தெரியாது. அப்போது அந்த டைமுக்கு வந்து ஆடியன்ஸை டியூன் பண்ணுறாங்க. டியூன் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இத்தனை மணிக்கு சன் டிவியில் ராசி பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு 6 மணிக்கு போடுறீங்க, திடீர்னு 5 மணிக்கு போடுறீங்க, 8 மணிக்கு போடுறீங்க. இப்போ 8 மணிக்கு போடுவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா 6 மணிக்கு வருது. இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான டைம் 8:30 மணிக்கு வந்து போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நினச்ச நேரம் உங்களுக்கு மூடு வரும்போதெல்லாம் வீடியோ போடக்கூடாது. நம்ம வந்து வியூவர்ஸை டியூன் பண்ணணும். அதாவது இந்த நேரம் இவங்க சேனலில் வீடியோ வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த நேரம் உங்களுடைய ஆடியன்ஸும் டியூன் ஆகி உங்கள் சேனலுக்கு வருவாங்க. கரெக்டாக அந்த வீடியோவுக்கு வந்து நிறையா வியூஸ் வரும்போது, இல்லை அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது, பரவாயில்ல இத்தனை பேர் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறாங்க, ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து புஷ் பண்ணும். அடுத்த தவறுகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி சிடிஆர் ரொம்ப முக்கியம், கிளிக் த்ரூ ரேட் ரொம்ப முக்கியம், அது வந்து 15% இருக்கணும், அது எவ்வளவு ஹையாக இருக்கோ அவ்வளவு நல்லது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து அவங்க சேனலில் வியூஸ் போச்சு அப்படின்றதுனால டிப்ஸ் போடுறாங்க. என்னுடைய சேனல் அப்படி கிடையாதுங்க. நான் நிறைய சேனல் வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பலருடைய இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இவங்க சேனல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன். இதில் உடைய கிளிக் த்ரூ ரேட்னா டைட்டிலும் தம்ப்நெயிலும் அதை வச்சு யூடியூப் வந்து முடிவு பண்ணுது. இது யூடியூப் வந்து குழப்பற வேலையை பண்ணுது, சரிங்களா. இதில் கிளிக் த்ரூ ரேட்டு பாருங்களேன், 8.9% இருக்குது. வியூஸை பாருங்கள், 1800 இருக்குது, சரிங்களா. நான் இன்னொரு சேனல் காட்டுறேன். இதுவும் நான் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சேனல், சாரி சேனல். இவங்க இதில் வந்து கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 11% இருக்குது. கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருந்தால் அதிகமாக தானே வியூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வியூஸ் வந்து 1000 தான் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து பாருங்கள், இதுவும் நான் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான், ஹாஸ்பிட்டல் சேனல். இதில் கிளிக் த்ரூ ரேட் பாருங்கள், 6.9% இருக்குது. இப்போது இவங்களுக்கு பாருங்கள் 1.8 lakh வியூஸ் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு குழப்பற வேலை தானே, இது நம்மளுக்கு தேவையா? இதை நீங்கள் பார்க்கக்கூடாது, சரிங்களா. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோலேருந்து இந்த வீடியோ எவ்வளவு கிளிக் த்ரூ ரேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர, ஓவராலாக இந்த கிளிக் த்ரூ ரேட் இருந்துச்சுன்னா வியூஸ் போகும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதாவது எதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது டைட்டிலு தம்ப்நெயில், உங்களுடைய சேனலுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் போடணும். கிளிக் த்ரூ ரேட்டை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு
இப்போ ஒரு டாபிக் வந்து ஒரு சாதாரண டாப்பிக்காக இருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கக்கூடிய டைட்டிலோ தம்ப்நெயிலோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உள்ளே போய் பார்ப்பாங்க, கண்டென்ட் நல்லா இல்லைன்னு வெளியே வந்துடுவாங்க. ஹை கிளிக் த்ரூ ரேட் இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகாது. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து ஒன்று ஓவர் எடிட் பண்ணுறது, இல்லை கம்மியாக எடிட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக என்னுடைய சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேங்க. இப்போ நான் இதை எடிட் பண்ணும்போது என்னுடைய எடிட்டர்ஸ்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக போடுங்க, ரொம்ப சட்டிலான இமேஜஸ்ஸு, பீரோலு இதெல்லாம் வந்து நீங்கள் போடுங்க, ட்ரான்சிஷன்லாம் ரொம்ப சட்டிலாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ வந்து யார் வேணால் வீடியோ வந்து எடிட் பண்ணுறாங்க, ரொம்ப எடிட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் வருது. என்னுடைய டீமில் இருக்கவங்க ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, நீங்கள் 3 நிமிஷம் போடுறீங்க, அதை வந்து நீங்கள் 1 நிமிஷம் போடக்கூடாது, இன்னும் உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும்ல, இன்னும் நீங்கள் எடிட் பண்ணலாம்ல, இதில் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது என்னுடைய கோச்சிங் வந்து யாராவது சேருவாங்களா அந்த பர்பஸ்க்காக. அப்படி இருக்கும்போது ஒரு 3 நிமிஷம் கூட ஒரு வீடியோவில் கவனம் செலுத்த முடியாத ஆட்கள் என்னுடைய சேனலுக்கு எதுக்கு? அப்படி 1 நிமிஷம் அவங்க கண்ணை சிதற விடாமல் நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு சும்மா இருக்கலாம், யாருக்கு பிடிக்குதோ அவங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு டெலிபரேட்டாக நான் வந்து கம்மியாக எடிட் பண்ணேன். அதனால் நான் வந்து எடிட் பண்ணாமே இல்லை, ஒரு மீடியமாக எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓவர் எடிட் பண்ணுறது, ஓவர் எஃபெக்ட் போடுறது, அப்படியே ரொம்ப மேக்கப் போடுறது, இதை வந்து பண்ணாதீங்க. சரி, இதை பண்ணால் என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓவராக எடிட் பண்ணும்போது அந்த வீடியோவுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இந்த ஓவராக எடிட் பண்ணுற மாதிரி 1000 வீடியோவில் நீங்கள் ஒரு வீடியோவாக மாறிடுறீங்க. அது உங்களுடைய பிராண்ட் வேல்யூ வந்து குறைச்சிருங்க. ஒரு நார்மல் பேசிங்கில் எடிட்டிங் பண்ணாலே போதும், கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஓவராக எடிட்டிங்லனாலும் இந்த கண்டென்ட் வேல்யூபிளாக இருந்தால் தான் இதை பார்ப்பீங்க, என்னுடைய கோச்சிங் வருவீங்க, இல்லை இந்த சேனலுக்கு மறுபடியும் ரீவிசிட் பண்ணுவீங்க. கரெக்டாக எடிட்டிங் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல இல்லையா? அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு வெளியில் கொடுக்காமல் இருக்கிறது. இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. முதல்ல நம்ம வந்து அட்டென்ஷனுக்காக ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை நெகட்டிவிட்டி, இல்லை கான்ட்ரடிக்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம போடணும். அப்போ வந்து ரொம்ப நல்லவே மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாது. அதாவது நான் மற்றவங்கள திட்டி போடுற வீடியோ நான் சொல்லலை. அதாவது மற்றவங்களாம் ஒன்று சொல்கிறாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒன்றை பார்க்கணும். இப்போ வந்து என்னுடைய கிளைண்ட் சேனல் ஒரு சேனலில் வந்து குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்காதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பெரிய பெரிய சேனல்லாம் போய் பாருங்களேன், குழந்தையின் எடையை அதிகரிக்க பலன்கள், காரணங்கள் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் சோறே கொடுக்காதீங்கன்னு போகிறோம். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு தேவை அட்டென்ஷன். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. இதை பற்றி நான் பின்னால் டிஸ்கஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஷார்ட்ஸை பற்றி. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க. அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வரும்போதே நீங்கள் யூடியூப்புக்கு வெளியில் சம்பாதிக்கணும். இதுதான் அடுத்த ஸ்டேஜ், சரிங்களா? அப்போயே நீங்கள் வந்து கேமரா வாங்குறது, மைக் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கியர்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வீடியோவை வெளியில் டெலிகேட் பண்ணணும். அதாவது வீடியோ மட்டும் நீங்கள் எடுக்கணும். தம்ப்நெயில் டிசைனிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ இதெல்லாம் நீங்கள் வெளியில் டெடிகேட் பண்ணணும். அதாவது இது வந்து ரிப்பீட்டட் டாஸ்க்கு, போர் அடிக்கக்கூடிய டாஸ்க்கு. இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய சேனலை வந்து ஸ்கேல் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, வீடியோவை ஷூட் பண்ணுறாரு, நம்மக்கிட்ட கொடுத்துருவாரு. நம்ம வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருவோம், சரிங்களா? அதாவது இந்த லோ இன்கம் யூடியூபர், ஹை இன்கம் யூடியூபர் பற்றி என்னுடைய சேனலில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த லோ இன்கம் யூடியூபர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வளரவே முடியாது. அவங்களே எல்லா வேலையும் அவங்களே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, அதில் ஒரு 10% வெளியில் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து வளரவே மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் மூவ் ஆகிட்ருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுவே நீங்கள் டெலிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில் பண்ணுறத நீங்கள் வெளியே டெலிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவ்வளவு நேரம் யோசிக்க நம்ம தேவையில்லை, அவ்வளவு நேரம் நம்ம எடிட் பண்ண தேவையில்லை. அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. இங்கே வந்து
யூடியூப்பை விடுங்க, நம்மளுடைய பிக்கெஸ்ட் அசட் என்ன? நம்மளுடைய டைம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 10 வருஷமாக சம்பாதிக்கிறீங்க, இன்னொருத்தவர் 1 லட்சம் 6 மாதத்தில் சம்பாதிக்கிறாரு. யார் வந்து 2 பேருமே 1 லட்ச ரூபா தான் சம்பாதிச்சிருக்காங்க. யார் வந்து வின்னர்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 6 மாதத்தில் சம்பாதிச்சவர் தான். ஸோ இதில் வந்து நீங்களே உங்களுடைய வீடியோ எடிட் பண்ணுறது, நீங்களே உங்களுடைய தம்ப்நெயில் பண்ணுறது வந்து உங்களுடைய சேனல் க்ரோத்துக்கு, அதாவது நீங்களே உங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு பாட்டில் நெக்காக அமைஞ்சிருவீங்க. அடுத்த தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருக்கிறது. லிங்க் பண்ணுறதுனா வீடியோடைய லிங்க்கை நான் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்கள அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய சேனலில் வந்து ஒரு ஏஜ் குரூப்புக்கு, இப்போ 30லேருந்து 60 வயசுக்குள்ளே ஆண்களுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கான சொல்யூஷன், அவங்களுக்கான வீடியோஸாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோவும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் 30 வயசு ஆட்களுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, அடுத்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கான ஒரு வீடியோ நீங்கள் போடும்போது அந்த வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ச் டைமை விட, ஒரு வீடியோவுக்கு வர வாட்ச் டைமை விட, நல்லா கவனிங்க, ஒரு வீடியோவில் வந்து 8 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்க, 3.5 மினிட்ஸ் பார்க்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம ரிட்டென்ஷனை அதிகப்படுத்தலாம். லைக் வந்து ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி இந்த ரிட்டென்ஷனை அதிகப்படுத்தலாம். இதைத்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஹியூமன்லி நாட் பாசிபிள். அதாவது 8 நிமிஷம் வீடியோவை 7 நிமிஷம் வரைக்கும் பார்க்க வைக்கணும் அப்படின்றது முடியாத காரியம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னொரு வீடியோ பார்க்க வைக்க முடியும் இல்லையா? அதை தான் வந்து யூடியூப் வந்து விரும்புது. அதாவது செஷன் டைம் விரும்புது. ஓவராலாக ஒருத்தவங்க ஒரு சேனலுக்குள்ளே எவ்வளவு நேரம் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வீடியோவில் 7 நிமிஷம் 8 நிமிஷம் பார்க்க வைக்கிறது, ரொம்ப எடிட்டிங் பண்ணி பார்க்க வைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சேனலில் மிக்ஸ்டு கண்டென்ட் போடாமல் ஒரு வீடியோ பார்க்குறாங்களா இன்னொரு வீடியோ பார்க்க வைங்க. அந்த வீடியோட எண்டில் இன்னொரு வீடியோ லிங்க் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் கேட்குறத விட, நீங்கள் வந்து லைக் கேட்குறத விட, கமெண்ட் கேட்குறத விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் ஷார்ட்ஸ் போடுறதுங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தான் ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே ஷார்ட்ஸ் போடுறீங்க, என்னங்க கதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்டீங்க, கேட்காத நாள் கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்க மாட்றீங்க. அதாவது எங்கள் வீட்டிலையே என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்றாங்க, நீங்கள் புரிஞ்சுக்காது பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய யூடியூப் சேனல்லே வந்து யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுக்காக யூடியூப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காகத்தான் என்னுடைய சேனல். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ இருக்கிற வீடியோ வரைக்கும் அதை ஒன்று தான் நான் வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்களா? இப்போது அது ஒரு காரணத்துக்காக தான் நான் ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு ஒன்று சொன்னேன். ரெண்டாவது, ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ ஷார்ட்ஸ் வந்து யார் வேணால் பார்க்கலாம். என் பையன் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறான், ஒரு வயசான பாட்டி வந்து ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அப்போது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு டேக்ஸ்லாம் போட்டு ரீச் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் லாங் வீடியோஸ் போடுங்க, அப்புறமா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஒரு 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்போ நீங்கள் உங்களுடைய சேனலை டேமேஜ் பண்ணலாம், புதுசாக ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, இல்லை டப் ஸ்பேஷ் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு நான் சொன்னேன். அடுத்து என்னென்னா, ஷார்ட்ஸில் வந்து வாட்ச் டைம் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ 1 நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ வாட்ச் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ என்ன சொன்னேன், லாங் வீடியோஸை போடுங்க, அதில் மானிட்டைசேஷன் 1 லட்சம் வியூஸ் இதில் வந்தால் போதும். அதில் வந்து 100 லட்சமா 10 லட்சமா எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கோங்க, இங்கே நான் போடுறேன், சரிங்களா? அவ்வளவு வேணும். அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆடியன்ஸை வந்து கவரணும். அப்போ 1 மினிட்டில் உங்களால் பண்ண முடியுமா, இல்லை லாங் வீடியோவில் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் என் கூட 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இல்லை இந்த ஒரு வீடியோ பார்த்து என்னுடைய கேரக்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுவே என்கிட்ட வந்து ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணிங்கன்னா என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்குவீங்க? அதனால தான் என்ன சொன்னேன், முதல்ல நீங்கள் லாங் வீடியோஸ் போடுங்க, அதில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், அப்புறமா ஷார்ட்ஸ் போடுங்கன்னு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறதுக்கான காரணம், எனக்கு தேவை அட்டென்ஷன். இப்போது என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டாங்க, மினி ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட், மினி ஃபார்ம் ஆஃப் லேர்னிங், சரிங்களா?
அதுக்கு வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதில் வந்து நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வச்சுருக்கேன். அதாவது நிறைய கிளைண்ட்ஸை மானிட்டைஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ என் சேனலுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும். நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முன்னால் உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று, சில சேனல் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க விற்கிறாங்க, ஒரு டாய்ஸ் மாதிரி விற்கிறாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யார்? 18 வயசு 17 வயசு 15 வயசு இவங்க தானே. இவங்க வந்து எப்போ லாங் ஃபார்ம் பார்ப்பாங்க. இன்னொன்று, அந்த டாய்ஸை வந்து ஒரு டைட்டில் எப்படி நம்ம போட முடியும்? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் வந்து நிறைய டாய்ஸை வந்து நீங்கள் காட்ட முடியும், பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில ஜானருக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடணும். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணாதது. இந்த தவறை வந்து நானே பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது. இப்போது நான் வந்து ஷார்ட் ஃபார்முக்கு மாறுறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ இதே யூடியூப் டிப்ஸை கூட நான் என்ன பண்ணலாம், வ்ளாக் மாதிரி பண்ணலாம், இல்லை இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம். இன்டர்வியூ மாதிரி பண்ணுறது ஒரு ஃபார்மேட்டு, இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி பண்ணுறது ஒரு ஃபார்மேட்டு, இல்லை இதை வந்து அனிமேஷனாக ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சேனலில் இப்போ இந்த சேனலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இப்போ இதே மாதிரி வியூவர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்மேட்டை மாற்றணும். ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இப்போ வந்து பண்ணுறாங்க, அதுதான் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் முகம் காட்டாமல் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இதுவும் பிஸ்னஸ் ஓரியன்டான சேனலுக்கு தான் நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு ஆடியன்ஸ் வந்து பணம் செலுத்தணும். நீங்கள் வந்து ஒரு சாரியோ குர்த்தியோ ஏதோ ஒரு கிட்ஸ் ட்ரெஸ்ஸோ நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிட்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்ட மாட்டீங்க. நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து 1000 ரூபா ட்ரெஸ்ஸை 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாதுல்ல. நீங்கள் வந்து கொடுப்பீங்களா இல்லை வந்து காசை வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிடுவீங்களான்னு அவங்க எப்படி நம்புவாங்க? அதனால தான் நான் ஃபேஸ் காமிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸில் வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டாலே அல்லது வியூஸ் வந்துட்டாலே நம்மளுடைய சேல்ஸ் அதிகமாயிரும், வருமானம் அதிகமாயிரும், இல்லை பணம் அதிகமாயிரும்னு சொல்லி நம்புறதுங்க. இது உண்மை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து படித்து 10-15 வருஷம் ஆச்சு, ப்ராக்டிஸே பண்ணலை, ஒரு பேஷண்ட்டு கூட ஃபிசிக்கலாக மீட் பண்ணதில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ChatGPT வச்சு வேர்ட் பை வேர்டு ஸ்கிரிப்ட் பண்ணிடுறாங்க. தமிழாக்கம் பண்ணிவிட்டு ஒரு டெலிப்ராம்ப்டரை கேமரா மேலே வச்சுட்டு அதை அப்படியே பார்த்து பேசுவாங்க. அந்த பார்த்து பேசுகிறது வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படியே நடுநடுவில் கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுருவாங்க. இப்போ என்னங்க, நீங்கள் வயிற்றுச்சலில் பேசுகிறீங்களா? இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அதை வந்து லட்சமான ஆடியன்ஸ் பார்த்துட்டு வாவ் சூப்பர் அருமையாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா போதும், அவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து தான் பேசுகிறாங்க, அந்த ஓடுற டெக்ஸ்ட்டு பார்த்து தான் ஒரு நியூஸ் ஆங்கர் மாதிரி வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சரி, இதெல்லாம் கூட ஓகேங்க, சேனல் ரன் பண்ணுறாங்க, ஒரு வருமானத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த வியூவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு மண்டையடியோ இல்லை வயிற்று வலியோ அவங்கக்கிட்ட போகலான்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட ஒரு கிளினிக் கூட கிடையாது. அப்படியும் மீறி அவங்கக்கிட்ட போகிறாங்க, அவங்கள போய் கன்சல்டிங் பண்ணுறாங்க. அவங்க ப்ராப்ளம் வந்து சரியாகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே மறுபடியும் அந்த சேனலில் போய் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வியூஸ் வந்துட்டால் மட்டும் சேல்ஸ் ஆகாது. நீங்கள் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தகுதி உடையவராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தகுதி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த பேங்க் பேலன்ஸ் வராது. இப்போ ஒருத்தவர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவர்கிட்ட போய் ஒரு 100 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து லாட்ரியில் விழுந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே செத்து போயிடுவார். அப்போ அந்த 100 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய தகுதி அவர்கிட்ட இல்லை, அந்த சஸ்டெனன்ஸ் அவர்கிட்ட இல்லை. இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபாய் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூட அவர் செத்து போயிடுவார். ஸோ சஸ்டெனன்ஸ் வென் இட் இஸ் டெஸ்ட்ராய்டு, அந்த ஒரு எபிலிட்டியும் நம்மளுக்கு தேவை.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீடியோ போடுறேன், வியூஸ் வருது, தேங்க்யூன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட வந்து வாங்க மாட்றாங்க. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணணும், கட்டமைப்பு கரெக்டாக இருக்கணும். 2வது ஆஃபர். இப்போ நான் வந்து என்னுடைய யூடியூப் கோச்சிங் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லும்போது 1000 பேர் சொல்கிறாங்கல்ல, அதில் நான் ஒன்றா சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை, ஷார்ட்ஸ் போடாமல், லைவ் போடாமல், வாரத்தில் 2 வீடியோ போட்டு, டெய்லி வீடியோஸ் போடாமல், மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தட் மூலிமா உங்களுடைய சேனலுக்கு நான் கொண்டு வரேன். என்னுடைய கிளைண்ட்டுடைய இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கன்னு இவ்வளவு ப்ரூஃப் கொடுப்பேன். இதுதான் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால இன்னொரு ஆள் வீடியோ போட்டால் மட்டும், வியூஸ் போனால் மட்டும் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சேல்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட்டு வேணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட்டு ஃபேக்டரை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேல்ஸுன்றது வரும். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன்னா, என்னுடைய சேனல் பார்க்குற சிலர் ஜூட் பேக் விற்கிறீங்க, இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் விற்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடியோ போட்டாலே நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. உங்கள் ப்ராடக்டில் மற்ற ப்ராடக்டில் இல்லாத ஒரு டிஃப்ரென்ஸுன்றது வேணும். சரிங்களா? வீடியோ போட்டு அந்த வியூஸ் மட்டுமே உங்களுடைய சேல்ஸை வந்து கேரண்டி பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் விற்கிறீங்க, அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து மற்றவங்க ப்ராடக்டில் இல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் சேல்ஸ் ஆகும். வீடியோ போட்டாலே சேல்ஸ் ஆகாது. ஓகே, இந்த தவறுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.